ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, ஜனவரி 25ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது நிகழப்போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கவனத்தில் இருக்க வேண்டும், இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில் மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ஒரு காலகட்டங்களானது நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடைகளானது தாமதங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது ஏற்படும். அதேபோல் வீண் பயங்களும் உண்டாகுங்க. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டிய ஒரு நேரங்கள் இது அப்படின்னு தான் சொல்லணும். சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்களானது வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வெளிநாட்டு பயண வாய்ப்புகளானது வரலாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் செல்வார்கள். எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரங்களானது சுமாராகவே நடக்கும். அதேபோல் பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேன்மை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது இருக்கும். இடமாற்றங்களும் அலைச்சல்களும் போன்றவை இருக்கக்கூடுங்க. தடைப்பட்டு இருந்த பணமானது இப்பொழுது கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் அமைதிகளானது நிலவக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது நல்லதுங்க. உங்களுடைய வாகனங்களில் செல்லும் போது கவனங்களானது உங்களுக்கு தேவை. பெண்களுக்கு எதிலுமே பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் கவலைகளானது உண்டாகும். பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கடன் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மிக கவனங்களானது தேவைப்படுகிறது. கலைத்துறையினருக்கு யோகக்காரகனான சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதனால எதையுமே பார்த்தீங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை திறமையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகுங்க. நினைத்த காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நடத்தி முடிக்க முடிய முயற்சிகளானது உங்களுக்கு காணப்படும். அதேபோல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களால் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளும் உண்டாகும். சிறு பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்கும். அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதங்களும் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகுங்க. மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பார்கள். அதனால எல்லோரையுமே கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால நன்மையானது உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகங்களானது இருக்குங்க. நினைத்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். அதேபோல் எடுக்கக்கூடிய முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா சாதகமான பலனையை கொடுக்கும். வீண் மனக்கவலைகளும் உங்களுக்கு உண்டாகுங்க. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியம். சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது நல்லது. மேலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பார்த்தீங்கன்னா பிறருடைய மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். யாருக்காவது பார்த்தீங்கன்னா ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள். திருமணத்திற்கு நல்ல ஒரு வரனாக பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரங்களும் சுறுசுறுப்படையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையில் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது முன்னேற்றமானதாக இருக்குங்க. ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ஓய்வு உறக்கமின்றி உங்களை செயல்பட வைப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு வேலையுமே முடிப்பதற்காக அடுத்தடுத்து என்று பார்த்தீங்கன்னா ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். வருமானங்கள் மட்டுமே இந்த நேரத்தில் உங்களுடைய நோக்கமாகவே இருக்கும். உங்களுடைய லாபாதிபதி செவ்வாயும் ராசிக்குள் சஞ்சரிப்பதனால வருமானங்கள் என்று பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகரித்து காணப்படுங்க. தொழிலில் ஏற்பட்ட தடைகளானது பார்த்தீங்கன்னா விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும். வியாபாரிகள் தங்களுடைய நிறுவனத்தை மேலும் விரிவு செய்வீர்கள். உங்களுடைய கனவாக இருந்த சொந்த வீடு இப்பொழுது அமையும். வீடு வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளானது பார்த்தீங்கன்னா வெற்றியாகுங்க. அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு செல்வாக்கானது உயரும்.
சத்ரு ஜெயஸ்தானத்தில் வக்ரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு முன் ராசிக்கு கூறிய ஒரு பலன்களை பார்த்திங்கன்னா வழங்கிடக்கூடியவர் என்பதனால குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சுபிட்சமான நிலைகளானது இருக்கும். பிள்ளைகளினுடைய நிலையில் ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க. அதே போல் காதல் விவகாரம் என்று பார்க்கும் பொழுது அது கைகூடக்கூடிய அமைப்பில் இருக்குது. சிலரை பார்த்திங்கன்னா திருமணம் வரையில் கொண்டு செல்லும் என்றாலுமே அவசரப்பட்டு எந்தவித ஒரு முடிவுகளுக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இடம் தர வேண்டாம். செலவுகளையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை கொடுக்குங்க. அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா பணம் வருகிறதோ அதற்குள் செலவு செய்வது உங்களுக்கு நன்மையாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே பார்த்திங்கன்னா நிர்வாகத்தினுடைய ஆதரவு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றங்களானது இப்பொழுது கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது அமையுங்க. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரப்போகிறது. கலைஞர்களுக்கு முன்னேற்றங்களானது பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படும். உழைப்பினுடைய நிலைக்கேற்ப பலன்களை அடையக்கூடிய நிலைகளானது உண்டாகுங்க. அதேபோல் விவசாயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நிறையவே லாபங்களானது ஏற்படும். பெண்களுடைய நிலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களும் இருக்குங்க. திருமண வயதினருக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது வரன்களானது அமையும். வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வருங்க. அதேபோல் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறையானது தேவைப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு ராசிநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சியாக சஞ்சரிப்பதனால பொருளாதார நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உயருங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளும் விலகும். தொழில் வளர்ச்சியானது பார்த்திங்கன்னா அடையுங்க. அதேபோல் வியாபாரிகளுக்குமே எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய பாக்கிய அதிபதி புதன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகளும் இப்பொழுது விலகும். உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா அதாவது வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா பணப்புழக்கங்கள் என்று அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. பெரிய நிறுவனங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நேரங்கள் இது. புதிய தொழில் தொடங்க முயற்சி மேற்கொண்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது அமையும். அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியானது சாதகமாக போகிறது. தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைகளானது இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். மேலுமே உங்களுக்கு ஆடை ஆபரணங்களானது பார்த்திங்கன்னா சேருங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையில் முன்னேற்றங்களானது உண்டாகும். 7.5 சனியினுடைய கடைசி காலமாக இது இருப்பதனால சனி பகவான் கடந்த காலத்தில் உங்களுக்கு உண்டாக்கிய நெருக்கடிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவார். புதிய சொத்து, வாகனங்கள், செல்வாக்கு, அந்தஸ்து என்று பார்த்திங்கன்னா உண்டாகும். வக்ரகுருவினுடைய நிலையால் பார்த்திங்கன்னா வாழ்க்கையானது வளமாகும். வசதிகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான ஒரு நிலைகளானது இருக்குங்க. திருமண வயதினருக்கு வரனானது அமையுங்க. புதிய வீட்டில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சக்கூடிய நிலைகள் சிலருக்கு உண்டாகும். மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் அக்கறையானது தேவைப்படுகிறது. உடல்நிலையில் ஏதேனும் சில சங்கடங்கள் அவ்வப்போது தலை காட்டலாம். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாதம் எடுக்கும் வேலைகளை கவனமாக செய்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது பார்த்திங்கன்னா யோகமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் ராசிக்குள் உச்சமாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய செயல்களில் பார்த்திங்கன்னா வேகங்களானது இருக்கும். தடைபட்டு வந்த வேலைகளும் முடிவிற்கு வரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் புதிய முயற்சிகளும் பார்த்திங்கன்னா சாதகமாகுங்க. வேலைக்காக முயற்சி செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கிடைக்கும். பார்த்து வரக்கூடிய வேலையில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த இடமாற்றங்களானது கிடைக்குங்க. வெளிநாட்டினுடைய முயற்சிகளானது இப்பொழுது சாதகமாகும். வியாபாரிகளுக்கு வருமானங்களும் உயருங்க. சுயதொழில் செய்து வரக்கூடிய நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படும். எதிர்பார்த்த ஆதாயங்களானது உண்டாகுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடியானது விலகும். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதனால் பணவரவானது அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரப்போகிறது. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய கனவானது நினைவாக போகிறது. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடியானது விலகுங்க. விளைச்சலானது செழிக்கும். வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலைகளானது உயரும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிலைகளானது இருக்குங்க. மாணவர்கள் நட்பு விவகாரங்களை பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைத்து படிப்பில் கவனத்தை செலுத்துவதனால எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.